நான் பார்க்குறேங்க மேரேஜுடைய ஃபெயிலியர்ஸில் மேஜரான ஃபெயிலியர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஐ ஃபைண்ட் எவ்ரிவேர் இஸ் நோபடி இஸ் வில்லிங் டு சப்மிட். அந்த சப்மிஷன்ன்றதே கிடையாது. நீ என்ன சொல்ல நான் என்ன செய்ய சொல்றாங்க. இளவரசி டயானா அப்படின்ற அந்த இளவரசி தன்னுடைய திருமண நாளில் வாக்குறுதிகள் கொடுக்கிற வேளையில் அந்த ஊர்லெல்லாம் முன்னாலேயே வந்து ஓத்தெல்லாம் எழுதிடுவாங்க. அப்போ அந்த ஓத்தில் அந்த ஆங்கிலிக்கன் சபையின்படி கொடுக்கப்பட்ட ஓத்தில் வந்து என் கணவனுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்றது அவங்க ஓத்தில் இருக்கு. அவள் சொன்னாலும் அந்த வார்த்தை எடுக்கிற வரைக்கும் நான் ஓத்து சொல்ல மாட்டேன், அந்த வார்த்தை எடுங்க. கடைசியில் அவளுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதுதான் காரணம்னு சொல்லலை, பட் தி ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கீழ்ப்படிய மாட்டேன், அடங்க மாட்டேன். அப்போ கணவனை போய் இஷ்டத்துக்கு ஆடலாமா? இது கணவன் மார்க்கு பரவாயில்ல, பேசுங்க பாஸ்டர், என் ஒய்ஃபுக்காக நீங்கள் பேசுங்க, புரியுது உங்கள் ஆவி எப்படி உள்ள கொம்பளிக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனால் கணவன்மார் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் அதே அதிகாரம் அப்படியே தொடர்ந்து 25ஆம் வசனத்தில் வாசித்தா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இது கர்த்தருடைய கற்பனை. மனைவிக்கு வேண்டியது அன்பு, கணவனுக்கு வேண்டியது மரியாதை. மனைவிகள் விரும்புகிறது அன்பு, கணவன் விரும்புகிறது மரியாதை. கணவன்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னா ஒண்ணுமே உடம்பு ஆடாது. அப்படியே பேசாம என்ன லவ் யூனா என்ன லவ் யூ போ. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டாங்க. உண்மை இது. கணவன்ட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணி பாருங்க, ஒன்றும் ஓடாது. அவங்களுக்கு ஓடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புரிகிற லாங்குவேஜ் என்னது? மரியாதை. தெய்வமே ஆண்டவனே அப்படின்னு சாராள் கூப்பிட்டா பாருங்க, அவ்வளோதான். அதான் லாங்குவேஜ். அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் வந்து ரெஸ்பெக்ட். மென் வாண்ட் ரெஸ்பெக்ட். அவங்களுக்கு இந்த கௌரவம் மரியாதைன்றது பெரிய பிரச்சனை. ஆனால் அதே இது பெண்களுக்கு கௌரவத்தை விட முக்கியமானது அன்பு. அவங்கள்ட்ட அன்பா இருந்தா போதும், அன்பா பேசினா அன்பா பழகினா போதும், ரசம் வச்சு கூட வாழ்ந்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உண்மைங்க அது. That's how God made men and women.